இங்கே மழை வேற, அதனால் ஆளாக்கு வெளியே போகிறதுக்கு வசதி இல்லை. அதனால் போர் அடிக்குது பிள்ளைக்கு. இல்லைன்னா இன்னி ஒரு ஆடி ஒரு பாட்டு பாடி இருப்பாள். அதனால் வெளியே போனால் ஒரே சேரு. காலெல்லாம் சேராக்கி வருது மேடம். அப்புறம் கால் கிலோவுக்கு 2 பக்கெட் தண்ணி கேட்பாரு, குடிக்க ஒரு பக்கெட் கேட்பாரு. அப்படியாலா? பலமா யோசிக்கிறாருங்க. இருங்க, ஏதோ ஒரு முடிவுக்கு வருவார். போகலாமா வேண்டாமா, சரி இப்படியே கொஞ்சம் தூங்கிடலாமா. இருங்க சாய், ரொம்ப யோசிக்காதா. ஏன் யோசிக்கிற? படுத்துக்கோ. சரி படுத்துக்க. சரி படுத்துக்க. நீ படுத்துக்க. ஏன்டா போக முடியாது? மழை அச்சோ, மழை ஓவராக இருக்குது, போக முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் இருந்துக்கா, நாளைக்கு போகலாம். அதெல்லாம் ஆளாக நல்ல பிள்ளைங்க, சொன்னால அதெல்லாம் சூப்பராக கேட்பான். அன்பில் இவ மாதிரி யாரும் இல்லை. அன்பு இல்லாமல் அடாதடி பண்ணணும்னு நினச்சா அப்படின்னா அவளை மிஞ்ச ஆள் இல்லை. சரியான தங்கது. ஏதோ பலமா யோசிக்கிறாங்க, அது மட்டும் தெரியுது. நீங்களே சொல்லுங்க. மழை போற பாருங்க. அவளுக்கு என்ன நடந்தாலும் அவளுக்கு போக. மெக்கானிக் வேலை பார்க்குறியாளா? ஆமா. இங்க வாமா, டயரெல்லாம் கரெக்டா இருக்கு, வாமா. ஹலோ, அது நம்ம வீட்டு வண்டியே இல்லாளா? ஏய் இங்க வா. ஆளே பாட்டு மதிக்கிறாள. அம்மே சரி, வண்டி போயிட்டு வந்தாலே கொஞ்ச நேரம் எல்லாம் மோக முடிப்பா. யாராவது புதுசா வீட்டுக்கு வந்தா யாரு வந்திருக்கா, எவங்க வந்திருக்காங்க, அதெல்லாம் அவங்க நின்ன வரைக்கும் போய் மோகம் முடிச்சுட்டு வருவாங்க. வேணா பாருங்க, வண்டி ஃபுல்லா மோகம் முடிப்பா பாருங்க. ஒவ்வொரு டயரும் ஒவ்வொரு பாருங்க, பார்த்துக்கங்க. இவகிட்ட ஒரு ஆளா இருக்கட்டும், வண்டியா இருக்கட்டும், எதுவும் உள்ள வர முடியாது பாருங்க. இப்ப நீ அவங்க வண்டியை செக் பண்ணி என்ன பண்ண போறாளா? இது அவர் மெக்கானிக் வேலை பாக்குறாரு, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு வருவாரு. வெயிட் பண்ணு. கரெக்டா இருக்காமா? இரு நட்டு போல் டைட்டா இருக்கான்னு பார்த்துட்டு வருவாரு. கரெக்டா இருக்கு, வாமா. ஸ்பேனர் வேணுமாமா? அலு இங்க பாரு. ஹலோ, இங்க வா அலு. இருமா. இல்ல பக்கத்தான் மேய்ச்சிட்டு வராரு. இரு, ஸ்பேனர் கொடுப்போம். ஒரு வண்டி செக் பண்ணியாச்சு, நல்லா இருக்கு. டயர் பார்க்குறா பஞ்சரா இல்லையான்னு. பஞ்சர் இல்லைம்மா, நல்லா இருக்குது டயர். முடிஞ்சு. அவ்வளோதாங்க, மெக்கானிக் வேலை முடிச்சுது. எல்லாம் கரெக்டாக இருக்கு, நாளைக்கு செக் பண்ணிக்குவா காலையில். காலையில் செக் பண்ணிக்குவா. எல்லாரும் ரொம்ப குறும்புங்க, ரொம்ப குறும்பு. ஐயா ஏன் குறுகுறிப்பீங்க? அடிக்கடி பட்டிருக்கேன். கூசு தட்டிருக்க அவளுக்காண்டி. இருக்காங்க அட லூசு. போடி அஞ்சல். உன்னோட வாழ்டா. உன்னோட வாழ்மா? இது யாரோட வாழ்? இது உன்னோட வாழ். என்னடா தங்க இங்க இருக்கு? ஒண்ணு இல்லையே, பூசுதாமா. அச்சோ,
சரி சரி. இது யார் இது வாலு? ஆலவாலா? இது ஆலவாலா? என்னடி ஆகுது? வலிக்குதா இல்ல கூசுதா? ரிக்கா டான்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கிறியே, எதுக்கு? என்னாச்சு? இங்க நல்லா இருக்கு, என்ன ஆகலையே? இங்க இரு, அம்மா பாக்குறேன். ஒண்ணு இல்லையே, நீ ஏன் இப்படி ஆடுற? சுத்திட்டே இரு, சுத்திட்டே சரி சரி சரி, ஆமா நீங்க எதுக்கடி இந்த சுத்து சுத்துற? இதுதான் இவனுக்கு பிடிக்காதுங்க. நம்ம ஒரு விஷயத்த செஞ்சோம்னா அதையே பிடிச்சிக்குவா. ஒரு கழுத்து நீவுனா கழுத்தோடய நீங்க சொல்லுவா, அவகிட்ட கொஞ்சம்னா கொஞ்சம் சொல்லுவா. இதே பிரச்சனை. அதனாலதான் அவளா சிவனேன்னு இருக்கிற அவளா நம்ம கிட்ட வர வரைக்கும் விட்டுடணும். நம்மளா தொந்தரவு பண்ணி போய் கொஞ்சனோம்னா இதுதான் நிலைமை. பாத்தீங்களா? இப்படியே இப்ப பாருங்க, உழைக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப பாருங்க, நான் தொடலைன்னா என்னை பார்த்து சண்டைக்கு வருவாங்க. வெளியே வேற என்னத்தையோ பார்க்குறா. மேல் வீட்டுக்காரங்க பிடிச்சிட்டு போகிறாங்க, உன்னை இரு. உக்கார். என்னடா என்னன்னு கேளு. என்னடா என்னடா என்னன்னு கேளு. நல்லா சாப்பிட விஷயம். சாப்பிட்டா. சாப்பிட்டுதான் கொஞ்சம் தப்புமா சாப்பிட்டாங்க. ஓ, கொஞ்சம் லைட்டாகவே கொடுத்துருக்கலாம். நேரத்துக்கு கொடுத்துருக்கீங்க. 6:30 கொடுத்தேன். நைட்டு வருவானே. சிக்கன் இல்லை, எல்லா சிக்கனும் போட்டேன். குட். டைனக் ஃபைஸ்ல போலாம். டைனக் சொல்லி போலாம். போலாம். அங்க மாட்டோம். மூக்கெல்லாம் இங்க இருமா. சாப்பிட்டாரு. இங்க இரு. இதான் உங்கள்கிட்ட ஆகாத வேலை. இவள்கிட்ட கெட்ட குணம் இதுதாங்க. இதுதான் நான் வெறுப்பு பண்ணுப்பேன். ஏய், கலப்பரப்பு எந்த சரி. இங்க பாரு. ஹலோ, இங்க பாரு. ஏய், எப்படி நம்மாலே அதெல்லாம் ரொம்ப கில்லாடி 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 ரங்காவு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்டில் எல்லாம் சமையல் ஆயிடுச்சா? என்ன பண்ணுறீங்க? நாங்கள் இப்போதான் சமைச்சு முடித்தோம். பாப்பாவுக்கு ஆளாத்துக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டலான்ட்டு வந்துட்டோம். மாலு, மாடிக்கு போகலாமா? 2 பேரும் மேலே மாடிக்கு போகலாமா? நிரப்பலாம். சரி, மாடிக்கு நிரப்பலாம். நிரப்பிப்பா. அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அவளை மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்.